7 பேரை கொண்டு வந்து வரிசை அனுப்பாடுறாங்க. 7 பேரையும் பார்த்துட்டு ஆண்டவர் ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேல், ஆண்டவரே இவனா? இவன் இல்லை. ஆண்டவரே இவனா? அவர் சொல்றாரு, நீ இவனுடைய சரீர வளர்ச்சியையும் அவனுடைய முகத்தையும் பார்க்கிறாய், மனுஷர் பார்க்கிற விதமாய் நான். இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ராஜ்யத்துல ராஜாவா அபிஷேகம் பண்ணவர், எல்லா ஜனங்களை விட உயரமானவர். ஆனா இப்போ ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்ற தாவீது யாருக்கு? ஆண்டவரே, இந்த ஃபர்ஸ்ட் டைம் சவுல் ராஜாவை பார்க்கும்போது சாமுவேலுக்கு பரம திருப்தி. ஆப்டான ஆள்ராணி. இஸ்ரவேல் ஜனங்களை ஆள்றதுக்கு ஹைட்டு வெயிட்டு எல்லாம் சரியான ஆள்றா. வாட வாட வாட, ஒன்னதான்டா ஆண்டவர் தேடிட்டு இருந்தாரு. இது வரைக்கும் எங்கடா இருந்த, எங்கடா ஒளிஞ்சிருந்த, வாடா இந்த சாப்பாடை நீ என் கூட சேர்ந்து சாப்பிடு, இதை உனக்கு ஒரு ஆடை முழுக்க பொறிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. இப்ப தாவீதை பார்த்த உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவரே, இந்த இளைஞனா, அவனாலேயே ராஜ்யபாரத்தை ஒழுங்கா பண்ண முடியல, இந்த சின்ன பையன் என்ன பண்ண போறானோன்னு மனசுல நினைச்சா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான். ஆண்டவர் பெரிய வழியையும் உங்களுக்காக திறந்து பெரிய பிரச்சனையை சமாளிக்க பண்றதுக்கு உங்களுக்கு முடியும். சின்ன வழியை திறந்து பெரிய பிரச்சனையை சமாளிக்க பண்றதற்கும் என் ஆண்டவரால முடியும். நம்புறீங்களா? ஐயோ, இது ஒரு சின்ன வழியாச்சே, என் தேவை ரொம்ப பெருசு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? திறக்கிறவர் அவர், கொடுக்கிறவர் அவர். சிறியவரை கொண்டாகிலும் பெரியவர்களை கொண்டாகிலும் உதவிகள் செய்வது என் கர்த்தருக்கு லேசான காரியம். நன்றாய் கரங்களை தட்டி அதை நம்பும். கர்த்தருக்கு லேசான காரியம். இப்ப நம்ம என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் திறந்த பாதை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சில டைம் ரொம்ப பெருசை கொண்டும் செய்வாரு, சில டைம். அதனால தள்ளி விடாதீங்க, ஆண்டவர் உங்களோட. நம்பர் 3, மூன்றாவது சுருக்கமாய் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் வாசிக்கலாமா? 10லிருந்து. இப்படி ஈசாய் தன் குமாரர் 7 பேரை உன் 11வது வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அபிஷேகம் பண்ணி என்றார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இப்போ ஆண்டவர் ஒரு வழியை திறந்துட்டாரு. ஈசாயினுடைய வீட்டுக்கு வருவதற்கான ஒரு வழியையும் ஆண்டவர் காமிச்சிட்டாரு. இப்ப ஈசாயினுடைய வீட்டுக்கு வராரு. இப்ப ஈசாயினுடைய வீட்டிற்கு வரும்போதே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் வந்து சொல்லி அனுப்பும்போது எப்படி சொல்லி அனுப்பலாம் அப்படின்னா, எப்பா நீ ஈசாயினுடைய வீட்டிற்கு போ, அங்கே தாவீதுன்ற ஒரு சொல்லுங்க ஒரு இளைஞன் இருப்பான், அவனை எனக்காக நீ என்ன பண்ணு. அத்தனைய பேசினார்ல ஆண்டவர். ஆண்டவரே எங்க போகணும்னு கேட்கும்போது ஈசாயினுடைய வீட்டுக்கு போ, அங்கே
அவனுடைய குமாரரில் ஒருவனை எனக்காய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அங்கே இருக்கிற ஒருவனேன்னு சொல்ற இடத்துல தாவீதுனுடைய பேரை சொல்லி இருக்கலாமா வேண்டாமா? அப்படி சொல்லி இருந்தா சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு போன உடனே ஈஸியா வேலை முடிஞ்சிருக்குமா? டேய், உன் வீட்டுல தாவீது யாரியா அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் போன உடனே ஐயோ தாவீதா, அவன் கொஞ்சம் ஆடு மேய்க்கிறதுக்காக வெளியே போயிருக்கிறான், ஒரே நிமிஷம் நில்லுங்கய்யா நான் கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்ன உடனே 7 பேருக்கு முன்னாடி வச்சு அவங்கள மோஸ்கட் பண்ணி, நீ இல்லப்பா போப்பா, உன்னை வேண்டான்னு ஆண்டவர் சொல்றாருப்பா, நீ இல்லப்பா போப்பா, ஆண்டவர் வேணான்னு சொல்றாருப்பா அப்படின்னு சொல்றதை விட டைரக்டா தாவீதை மட்டும் அபிஷேகம் பண்ண முடியுமா? முடியாத. இன்னும் முதலிலே சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது சாமுவேல் தேடி கூட போகல. சவுலே என்ன பண்றாரு? அவருடைய இடத்துல தேடி வர்றாரு. வந்து நான் தாங்க ராஜா. அவர் வாசல்ல வந்து நிற்கும் போது ஆண்டவர் சாமுவேல் பேசுறாரு, வந்துட்டாப்பா, இஸ்ரவேலுக்கு ராஜாவை நான் அபிஷேகம் பண்றேன், வந்துட்டான். ஒரே நபர், இவனுக்கு செலக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இரண்டாவது விசை தாவீத ராஜாவா அபிஷேகம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த பொறுப்பை சாமுவேலுடைய கையில கண்டுபிடிச்சு, ஏற்கனவே உள்ள ராஜா முன்னாடி வந்து நின்னாப்பா, ஆனா ரெண்டாவது உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு, ஆனா நீ தான் தேடி போய் சொல்லுங்க. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் தெரியுமா, ஆண்டவர் திறந்த வாசல்ல எப்பவுமே ஆல்ரெடி அங்கேவே. நம்ம நிறைய பேர் பார்த்ததே அப்படித்தானே பார்த்துருக்கோம். ஆண்டவர் ஒரு வாசலை எனக்காக திறப்பாரே ஆனால் கர்த்தருடைய சித்தமான பாதையா இருக்குமே ஆனால் எனக்கு தேவையானது அங்க. ஹலோ, சத்தமா சொல்லுங்க. எனக்கு தேவையானது அங்க இருக்கும். அது ஒரு டைம். ஆனா சில பாதைகளிலே கர்த்தர் திறக்கும் போது உங்க கண்ணுக்கு தெரியாது, நீங்க தேடிதான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க. கர்த்தர் திறந்த பாதையாச்சே, கர்த்தர் திறந்த வழியாச்சே, நான் கையை கட்டிட்டு சும்மா இருந்தா போதாதா? அது தன்னை பாட்டுக்கு வந்துரும்ல, அது ஏன் வராம போகுது? ஆண்டவர் சொல்றாரு, சில பாதையை உனக்கு திறக்கும் போது நானே உனக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வைப்பேன்ப்பா. ஆனா சில பாதையை திறக்கும் போது நீ உழைச்சு நீ போய் தேடி நீ கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்னா எடுத்துக்கொள்ளவே முடியும். ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுடைய வாழ்க்கையில இந்த சந்தேகம் வந்துடவே கூடாது. கர்த்தர் திறந்த பாதையில நம்பர் 1, முதலாவது ஆண்டவர் திறந்த பாதையா இருந்தாலும் அந்த பாதை சில நேரத்தில் உங்களுக்கு கடினமாய். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் திறந்த பாதையிலையும் என்ன இருக்கும்? சொல்லுங்க எல்லாருமே. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் திறந்த பாதையா இருந்தாலும் அதுல கடினம் இருக்குமா? ஐயோ, கர்த்தர் திறந்த பாதையில கடினமே இருக்காது, அது லகுவா இருக்குமே. இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் திறந்த பாதையிலையும் கடினம் இருக்கும். நம்பர் 2, இரண்டாவது, கர்த்தர் திறந்த பாதையா இல்லையா அப்படின்ற சந்தேகத்திற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் திறந்த பாதையில முன் போல இருப்பதில்லை. ஹலோ, ஏற்கனவே நடந்தது போலையோ இல்ல ஏற்கனவே பென்ஸ் பாஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடந்து போனார், அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார், நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடந்து போகிறேன், எனக்கும் இப்படி செய்வார் அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்துல என்ன பண்ண முடியாது? கேட்கல. பென்ஸ் பாஸ்டருக்கு செஞ்சவர் எனக்கும், ஆனா பென்ஸ் பாஸ்டருக்கு செஞ்சது மாதிரியே செய்ய மாட்டாரு, எனக்கு வேற மாதிரி செய்வார். கேட்கலையே, ஆமீன் சத்தமே வர மாட்டேங்குது. எனக்கு வித்தியாசமா தான் செய்வார். என்ன மாதிரி உங்களுக்கு செய்ய மாட்டாரு, உங்களை மாதிரி. புரியுதா இல்லையா? ஆனா நம்ம நிறைய பேர் என்னத்தான் நினைச்சிட்டு இருக்கோம்னா, அவனுக்கு செஞ்ச மாதிரியே எனக்கு செஞ்சிருங்கப்பா, அவனுக்கு இப்படி செஞ்சீங்க, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இப்படி செஞ்சீங்க? அவன் மட்டும் ஈஸியா போய் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்தா நான் கடினமா போய் வாங்க வேண்டியதா இருக்குது. அதான் அவங்க வழி, இது நமக்கு கொடுத்த வழி. நான் என்ன வர மாட்டேன். நமக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட உட்கார்ந்தா கூட பக்கத்து டேபிளுக்காரன் என்ன தின்றான்னு தானே நம்ம கண்ணு போகுது. அது நல்லதோ கெட்டதோ,
அதை தின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். அது இதுல அப்போ எப்படி அவனுக்கு நடக்கிற மாதிரியே எனக்கு நடக்கணும் பாஸ்டர். இல்லை இல்லை இல்லை, கர்த்தருடைய வழிகள் வித்தியாசமானது. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வித்தியாசமா நடத்துவார். ஸோ அதனால இது ஆண்டவருடைய சித்தமா இல்லை ஆண்டவர் தான் நடத்துறாரா, ஆண்டவர் திறந்த பாதையான்னு உங்களுக்கு சந்தேகம் வரவே வேண்டாம். உங்களை இதில் வித்தியாசமா கர்த்தர் நடத்துவார். நம்பர் 3, மூன்றாவது, ஆண்டவர் திறந்த பாதையா இருக்குமே ஆனால் அங்க எல்லாமே உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்குன்ற நினைப்பு உங்களுக்கு வேணாம். சில ஆண்டவர் திறந்த பாதையில நமக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணி இருக்காது, ஆனா நம்ம தேடி கண்டுபிடிச்சு அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமே. சில இடத்துல உட்கார வச்சு சோறு போடுவாரு, சில இடத்துல போய் எடுத்துட்டு வாங்குவாரு. ஆமேனே வர மாட்டேங்குது. ஆமே. சில இடத்துல ஆண்டவர் ரொம்ப சொகுசா நடத்துவாரு, சில இடத்துல மேடு பள்ளமா தான் நடத்துவாரு. ஆனா ரெண்டுமே யாருடைய பாதை தான். ஆனா நம்ம நிறைய பேர் சொகுசா நடத்துற இடத்துல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தர் நல்லவர், அப்பா நீங்க எவ்வளவு பெரியவர் ஆண்டவர் அப்படின்னு நினைச்சிட்டு கடினமா போகும்போது மோசையை பார்த்து முறுமுறுத்தது போன இருக்கான இல்லை, இந்த பிசாசப்பா ரொம்ப தொந்தரவு பண்றான், இந்த பாதை கண்டிப்பா ஆண்டவருடைய பாதையா இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. உங்க கண்ணு இருக்கா ஆண்டவரே, நீங்க பாக்குறீங்களா, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னே தெரியல அப்படின்னு அங்க புலம்பிட்டு கூடாது. ரெண்டுமே யாருடைய பாதை தான். சத்தம் வரலையே, ரெண்டுமே ஆண்டவருடைய பாதை. அதான் பெர்க்மன்ஸ் பாடு, பிரயாணத்தில் மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு, மிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மான்கால்கள் உனக்குண்டு. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் முழு இருதயத்தோட ஆண்டவரை பார்த்து கோடி நன்றி ஆண்டவரே, உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உன் வழிகள் கற்றுத்தாரு ஆண்டவரே. உங்க பாதையினுடைய வெளிச்சத்துல நான் இருள கடக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கப்பா. கைகளை உயர்த்தி எல்லாரும், இது கர்த்தர் திறந்த பாதை தானா? கடினமா இருக்க, முதல் மாதிரி இல்லையே, நான் நினைச்சது மாதிரி அங்க இல்லையே. எஸ், ஆண்டவர் திறந்த பாதை சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும். எல்லாரும் கையை மேல உயர்த்தி உங்க பாதைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு பலன் தார ஆண்டவரேன்னு கேளு. பத்தாது, இந்த சத்தம் பத்தாது, சத்தத்தை உயர்த்தி கேளுங்க எல்லாரும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யுங்கப்பா, உங்க வழிகள் கற்றுத்தாரு ஆண்டவரே. ஓ கேளுங்க அழப்பா பார்த்து. ஓ நன்றி ஆண்டவரே. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரோ. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரோ. உந்தன் பாதையில் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையே வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. கையவே ஆவியானவரே, என் அன்பு நேசரே, கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நட. எல்லாருடைய கையை உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உன் வழிகள் கற்று
தினம் தினம் நடத்துமை. ரெண்டு கைய மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே. எல்லாரும் இயேசுப்பா, இயேசுவே, எங்க எல்லாரும் வந்து எங்க எல்லாரும் ஆவியானவரே, ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் ஜெபித்து முடித்து திருவிருந்துக்கு போக போறேன். ஆனா நான் இவ்வளவு டைம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வேற எதுவும் இல்லை. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதுவும் ஸ்பெஷலா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இது ரொம்ப புரிஞ்சுக்கணும்ப்பா. நான் உன்னுடைய வாழ்க்கையில ஒண்ணு சொல்றேன், அது கடினமா இருக்குதோ, நீங்க நினைச்சது மாதிரி இல்லையோ, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்குன்னு திறந்த பாதையில் நீங்க உள்ள போறது அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன், எல்லாரும் ஒரு விஷயம் என்ன கவனிங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி நான் சொன்னேன், ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேல். இந்த இடத்துல ஒரு ராஜா யாருன்னு முன்கூட்டியே அறிகிறதுக்குரிய பவர் அவனுக்குள்ள இருக்குது. ஆனா வெளி தோற்றம் அவருடைய கண்ணே என்ன பண்ணிருச்சு சொல்லுங்க, ஞான திருஷ்டிக்காரனுடைய கண்ணே மறைச்சிருச்சு. அவராலே டிசைட் பண்ண முடியல, இதுதான் கர்த்தர் உண்டு பண்ணின ராஜாவா இல்ல வேற யாராதா. இதே தடுமாற்றம் ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்குள்ள இருக்கும். உனக்கு இது ஆண்டவரா என் வாழ்க்கையில நியமிக்கிறதா இல்ல என் கண்ணு பார்க்கிறதா? இந்த தடுமாற்றம் திருமணமாக போகிற எல்லா வாலிப தம்பிக்குள்ளையும் தங்கச்சிக்குள்ளையும் வரும். எது கர்த்தர் எனக்கு நியமிச்சது? இவ்வளவு அந்த ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த சாமுவேல் ஒண்ணே மட்டும் கையாண்டுட்டாரு. இவர் செலக்ட் பண்றத தன்னுடைய கையில எடுக்கவே இல்லை. 1ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 2ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 7ல ஃபெயிலியர் ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏன் இந்த 7 பேர் ஒருத்தனை தெரிஞ்சுக்கவே இல்லையா? என்ன ஆண்டவரே, நம்மளா இருந்தா ஒரு 3 தெரிஞ்சுக்கிட்ட உடனே நிப்பாட்டிட்டு போத ஆண்டவரே அபிஷேகம் பண்றா போடா அப்படின்னு அனுப்பி விட்டுருப்போம். ஒரு சின்ன பையனை பார்த்து இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்ன உடனே கர்த்தரிடத்துல ஒரு மறுப்பு கூட சொல்லாம, என் வேலை என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறான், அபிஷேகம் பண்ணிட்டேன். வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை ரொம்ப பயபக்தியாய், உன்னை ரொம்ப அன்பாய், உன்னை ரொம்ப பாசத்தோட கேட்கிறேன். வாழ்க்கையில நீ ஒரு டைம் தவறிட்ட அப்படின்னா வாழ்க்கை முழுசும் அது தவறுதலாகவே இருக்கும். அதனால ஒன் டைம் ஒன் லைஃப், எத்தையுமே நீ யோசிக்காத. பணம் இருக்கோ இல்லையோ, சொத்து இருக்கோ இல்லையோ, அழகு இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட்ல எது இருக்கணும்னா ஆண்டவருடைய நடத்துதலா இருக்கும். ஆண்டவருடைய நடத்துதலா இருந்தா உன் வாயை திறந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, நீர் எதை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறதுக்கு ஆயத்தம் அப்படின்னு சொல்லணும். என் விருப்பம் என் இஷ்டம் இதுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லணும். ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணட்டும், ஆண்டவர் உங்களை நல்லா வைக்கட்டும். ஆண்டவருடைய சித்தத்தை அறிஞ்சு அவர் உங்களை திறக்கிற வாசல்ல ஓடுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்களை மூடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் தேவ கிருபை என் பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தட்டும். சுகம் பலன் தீர்க்க ஆயுசு உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கு. நீர் என்னுடைய பிள்ளைகளை நடத்துங்க, தேவைகளை சந்தி கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.